வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆங்கில மாதம் 4ஆம் தேதி, தமிழ் மாதம் மார்கழி 19, சனிக்கிழமை, நவமி வளர்ப்புறை நவமி திதி, ரேவதி நட்சத்திரம், சிவம் நாமயோகம், பாலவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களை முதலில் பார்ப்போம். முதலில் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆன்மீக திருப்பணிகள், ஆன்மீக சமாச்சாரங்கள், கோயில் குளங்கள் என்று சென்று வர வாய்ப்புகள் அதிகம். மேஷராசி பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று பணவரவு உங்களுக்கு தாராளமாக உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை அம்மாவின் ஆரோக்கியத்தில் இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்று மேன்மையும் ஒரு உயர்வும் ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை உறவினர்கள் இன்று திடீர் உதவிகள் உங்களுக்கு செய்வார்கள். உறவினர்கள் மூலமாக நன்மைகள் இன்று ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இன்று உருவாகும். கடகராசி பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை பழைய கடன்கள் இன்று உங்களுக்கு வசூலாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை மனதில் ஒரு வீண் குழப்பங்கள் உண்டாகும். சிம்மராசி மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகள் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும். கன்னியாராசி உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனம் தேவை. இன்று பயணத்தின் போது ஏதேனும் உடைமைகளை துளைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது பயணம் வெட்டி பயணமாக ஒருவரை சந்திக்க செல்லும் போது அவர் இருக்கிறாரா என்று ஒரு முறைக்கு இருமுறை உறுதி செய்து கிளம்புங்கள். அல்லது வெற்றி பயணமாக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை தேவையற்ற வீண் அலைச்சல் இன்று உற்பத்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பக்கத்து வீட்டுக்காரர்களின் உதவிகள் உங்களுக்கு இன்று மேலாக கிடைக்கும். துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கும். விருச்சக ராசி அனுச நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு, தன லாபம், தன விஜய லாபம் இன்று ஏற்படும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் இன்று ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஒரு குழப்பமான நிலை தான் உங்களுக்கு இன்று ஏற்படும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்கள் வெற்றி பெறுவதற்கு இன்று அதிகப்படியான உழைப்பும் அதிகமான பணமும் செலவழிக்க நேரிடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பயனற்ற வெளியூர் பயணமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் எளிதில் இன்று உங்களுக்கு நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பெரியோர்களுடன், வயதில் உங்களோட மூத்தவர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எனவே நீங்கள் இன்று யாருடனும் தேவையற்ற வீண் பேச்சுவார்த்தை துவங்கக்கூடாது. சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் நினைத்தவை எல்லாம் இன்று ஒன்றொன்றாக நிறைவேறும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்தொழிலில் இன்று உங்களுக்கு கவனம் நிறைய வேண்டும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபமும் எரிச்சலும் இன்று உங்களுக்கு அதிகமாக செயல்படும். நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தின் சிறப்பை பார்ப்போம். இன்று நவமி திதி, புஷ்ய காலத்தின் 9வது நாள் இன்று. நவமியின் தேவதையான துர்க்கையம்மனை வழிபட, வளர்ப்பிறையில் நவமியில் பிறந்த ஸ்ரீராமரை வழிபட இன்று சிறப்பான நாள். நவமி திதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் கூடிய நன்னாளில் செய்ய தகுந்த காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது, ருதுசாந்தி, பூ முடிக்க, பெயர் சூட்ட, காது குத்த, அன்னப்பிரதாசனம் செய்ய, விவாகம் செய்ய, விதைகள் வாங்க, குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகள் குழந்தைக்காக முயற்சி செய்ய நல்ல நாள். மருந்துண்ண, குளம் விட்ட, இது போன்ற விஷயங்களுக்கு இன்று நல்ல நாள். இன்று இன்றைய நாளானது உங்களுக்கு நவமி திதியில் மேல்நோக்கு நாள். எனவே இன்றைய தினத்தில் உயர வளர்கின்ற தென்னை மரம், பனைமரம், சவுக்கு மரம், இது போன்ற உயர வளர்கின்ற மரங்களை நடுவதற்கான சிறப்பு நாள். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இன்று போர் போடுதல், பகைவரை சிறைபிடித்தல், எதிராளி மீது வழக்கு தொடுத்துதல், நண்பர்களிடம் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் போடுவதற்கு இன்றைய நாள் சிறப்பான நாள். நண்பர்களே, 12 ராசி பலன்களை பார்த்தோம். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தின் சிறப்பை பார்த்தோம். இன்றைய நேயர்களின் கேள்வி பதிலை தொடர்ந்து பார்ப்போம். கேள்விக்கு நல்ல பதில். நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளரை சந்திப்போம். முதல் கேள்வியாளர் பெயர் ரம்யா. பிறந்த தேதி 2 பிப்ரவரி 1997.
பிறந்த நேரம் மதியம் 12:34, பிறந்த ஊர் சேலம். ஸோ விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம், 2ஆம் பாதம், ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய கேள்வி அரசாங்க வேலை கிடைக்குமா? 2வது கேள்வி திருமணம் எப்போது நடைபெறும்? மாப்பிள்ளை சொந்தத்திலா அமைவாரா? எந்த திசையிலிருந்து வருவார்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அரசு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ப்ரைவேட் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2வது கேள்வி திருமணம் எப்போது நடைபெறும்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜாதகப்படி 2020 ஆகஸ்ட்டுக்கு பிறகு இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற திசை வந்து புதன் திசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராகு உங்களுக்கு திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டு தான் போவார். 2020 ஆகஸ்ட்டுக்கு பிறகு 2021 மார்ச்சுக்குள்ளாக உங்களுக்கு திருமணம் ஏற்படும். உங்களுடைய வரன் எந்த திசையிலேருந்து வருவார்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய வீட்டிலிருந்து, நீங்கள் சேலம்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய வீட்டிலிருந்து தென்கிழக்கு தெற்கு திசையிலிருந்து உங்களுக்கு வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, இன்றைய 2வது கேள்வியாளர் பெயர் சுகன்யா. 20 மார்ச் 1999 அவர் பிறந்திருக்கிறார். மதியம் 2:42 பிறந்திருக்கிறார். ஆவடி, சென்னையில் பிறந்திருக்கார். திருமண வாழ்க்கை எப்போது கூடி வரும்? அதுவும் நான் விரும்பிய வரை கல்யாணம் செய்வேனான்னு கேட்குறாரு. காதல் பண்ணுவாங்க போல இருக்குது, அது செட் ஆகுமான்னு கேட்குறாங்க. 2வது சொந்த வீடு கட்ட வாய்ப்பு எப்போ வரும்? பெர்மனண்ட் வேலையில் எப்போது அமைன்றீங்க. ஸோ அந்த கேள்விக்கு பதில், நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு 11ஆம் பாவத்திற்கு ஒரு கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் விரும்பியவரை மணக்க வாய்ப்புகள் கம்மி. ஆனாலும் 2021ஆம் ஆண்டு 2001 இறுதியில் அல்லது 2022 துவக்கத்தில் நிச்சயமாக கல்யாணம் நடைபெறும். ஸோ வேறு ஒரு வரன் தான் உங்களுக்கு அமையும். பர்மனெண்ட்டாக வேலை உங்களுக்கு எப்போ கிடைக்கின்றீங்க? 2026க்கு பிறகு சந்திர திசையில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே போல் சொந்த வீடு கட்ட வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கு இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாகும். அதற்கு முன்பாக கட்டுவதற்கு வாய்ப்பில்லை. வரக்கூடிய வரன் ஜாதகத்தை வைத்து அது முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகப்படி சொந்த வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. நினைத்தவரை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் நிச்சயமாக 2021 இறுதி அல்லது 22 துவக்கத்தில் கல்யாணம் நடக்கும். 2026க்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்களே, 12 ராசிகள் உண்டான பலன்களையும் பார்த்தோம். 2 நேயர்களினுடைய கேள்வி பதிலும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஆசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.